லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறவங்களுடைய நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 205 நம்ம வந்து அடிச்சிருக்கீங்க. ஓகேவா? 205 நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டு எடுத்தால் நம்ம வந்து சி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு எடுத்துகிட்டு மாதிரி அதனால தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுன்னு சொல்கிறது. நம்ம எடுத்தது ஏ போர்டு அல்லது சி போர்டு தான் நம்ம எடுத்தது. ஆனால் கொஞ்சம் நாள் ஏ போர்டுக்கு வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ஓகே, நமக்கு வந்து 2, 1, 2 நம்பருமே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நான் வந்து சொல்லிடுவேன். 2ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி விடுவேன். ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் சொல்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடலாம். ஓரளவுக்கு வினிங் எடுத்து நான் சொல்லியிருப்பேன். மேட்ச் பண்ணி விளையாண்டு அதுக்கு தான் கொஞ்சம் விளையாடுங்கன்னு சொல்கிறது. ஓகே மாதிரி நம்ம வந்து கேரளா டியர் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண வந்து 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வினிங் கொடுக்குறாங்க. திருடுஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா. திருடுஜல் 25 ரூபாய்க்கு 10,000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000. திருடுஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடுஜல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடுஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 டிஜில் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,80,000. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்திங்கன்னா 12:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். 1 மணி ரிசல்ட்டுக்கு, 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்திங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆல் போர்டு அல்லது ஏபிபிசிஎஸ்சி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஆல் போர்டு மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிடுது. ஆனால் கொஞ்சம் ஏபிபிசிஎஸ்சி தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மார்க் பண்ணி தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் ஆல்ரெடி மேக்ஸிமம் பாஸ் ஆகிடுது. ஏபிபிசி மட்டும் நம்ம வந்து மிஸ் ஆகிட்டு வருது. அதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 2 நாள் போட்டு நான் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 382 போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 430 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-12 இருக்குது. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0-12 ரொட்டேட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 0-12 வச்சு எடுக்கல. நமக்கு 5 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 505 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 505 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 505 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 205 இருக்குது. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 205 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 205 வச்சு எடுக்கல. 1 அல்லது 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு மெத்தடில் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட்ஸில் எடுத்தோன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வருது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 1, 3 இல்லாமல் ஆட்டமே இல்லாத மாதிரி தான் என்னோடய கணிப்பில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து
430 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SINங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் 847 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 430 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 1 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-12 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-12 SIN ஆப்ஷன் 847 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 0-12 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. 5 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 505 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 SIN ஆப்ஷன் போட்டு 847 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா 3-1 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 505 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 205 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 205 SIN ஆப்ஷன் போட்டு 847 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 205 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 பார்த்தீங்கன்னா மீண்டும் 0 வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நம்பர்ஸ் 1 அல்லது 3 நம்பர் பார்த்தீங்கன்னா ஆடுதலில் வந்தே ஆகிற மாதிரி தான் என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 நம்பர் வந்து நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். 3 நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது இருக்கிற நம்பர் 0 பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு 2 நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 10, 01, 30, 03, 17, 71, 37, 73 நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வந்து 10 நம்பர் மட்டும் தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வேறு நம்பர்ஸ் வந்து என் கணக்கில் இன்றைக்கி இது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, பாக்ஸ் நம்பர்னு சொல்லி நான் வந்து இன்னொரு நம்பர்ஸ் எடுத்துப்பேன். நம்ம வந்து வீக்லி சார்ட் நீங்கள் வந்து வீடியோ போட்டு நான் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிங்கிள் சார்ட் நான் 1 நம்பர் எடுத்திருப்பேன். டெய்லி சார்ட்லேயும் 1 நம்பர் வருது. அதனால தான் நான் 1 நம்பர் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன்னு உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணு. ஓகேவா, ஓகே, பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 016. ஓகே, அந்த ஒரே ஒரு நம்பர் தான் நான் வந்து கொடுக்குறேன். நேற்று ஒரே நம்பர் தான் எடுத்தேன், அவனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 016 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருங்க. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மக்களை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் ஒன்று பாட்டு வந்துடலாம். ஓகே மக்களை, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 205. ஓகேவா, 205 தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் ஆல் போர்டுக்கு பாப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் 2ஆம் நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடணும்னு சொன்னால் ஆனால் யாரும் மேட்ச் பண்ணி விளையாட மாட்டேங்கிறீங்க. டெய்லியும் அதை தான் நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளும் கொடுக்குறோம், மற்றவங்களும் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். ஏ போர்டுக்கு ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா டைம் 2:05 போட்டிருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே தான் ரிசல்ட்டாகவே வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 2:05 தான் வந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அடுத்து சங்கர் அவர் அருண் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 6-2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருக்குது.
பார்த்தீங்கன்னா ஹரி கௌதம் அவர் பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 2 8 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 2 கொடுத்துருக்காப்புல. பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 1 கொடுத்துருக்காப்புலாம். ஒரு ஏபிக்கு ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர் அதிகபட்சமாக கொடுத்துருக்கீங்க. 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரதுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே மக்கள், நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். அதுக்காக தான் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா மக்களை? மீண்டும் நாளைக்கான சிறப்பான சிங்கிளை பார்க்கலாம். ஆல் போர்டுக்கு 1 3 நம்ம கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீக்லி சார்ட் போஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கேன். போஸ்ட்டில் இருக்கேன், பார்த்துங்க.